தமிழ்நாடு பண்பாட்டு பெருவிழா மக்கள் அதிகார கழகம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த முழு நாள் நிகழ்ச்சியில காலையிலே இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அங்குள்ள ஓவியங்கள் அனைத்தையும் தொகுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் ஏராளமான பதிவுகள் இருந்தது. கண்கலங்க வைக்கக்கூடிய பதிவுகள். இந்த காலகட்டம் என்பது ஏதாவது தாக்குதல் கொலை நடந்தால் ஒரு அடையாள எதிர்ப்பை மட்டுமே கட்டமைப்பதாக தமிழ்நாட்டு அரசியல் நிலை இருக்கிறது. ஆனால் ரீதியாக சனாதன மனப்பான்மை என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஊடுருவி நிற்கிறது. பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்வது, பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொண்டால் அவனவன் என்ன சாதி நிலையில இருக்கிறானோ அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் என அர்த்தம். ஆக சனாதனம் அரசியல் களத்தில் விவாதமாயிருக்கிற அளவிற்கு சமூக களத்தில் விவாதப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது போன்ற பரவலான பரப்புரையோடு நடக்கக்கூடிய பண்பாட்டு விழாக்கள் சமூகத்தின் மத்தியிலே இருக்கிற சாதிய மனோபாவம், சனாதன மனோபாவம், பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம், இதற்கு எதிராக ஒரு விவாதத்தை உருவாக்குவது என்பது மிகவும் அவசியமானது. அந்த அடிப்படையிலே மக்கள் அதிகார கழகத்தினுடைய இந்த முயற்சிகள் என்பது ஒரு பரவலான விவாதத்தை உருவாக்குவதற்கு, எதிர்ப்பு மனோபாவத்தை உருவாக்குவதற்கு பயன்படும் அவசியமான முன்னெடுப்பு. நான் சார்ந்திருக்கிற தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் சார்பாக மிக அழுத்தமாக இந்த பதிவை முன்வைக்கிறேன். நன்றி.